தோழர் திருமா அவர்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மதங்களுக்கும் அப்பாற்பட்டது, அனைத்து சாதிகளுக்கும் அப்பாற்பட்டது. இதற்கு உதாரணம் அதிமுகவினுடைய தலைவர்களுடைய சமூக பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த சமூகம்? அவர் வேறு சமூகம். அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த சமூகம்? அவர் வேறு சமூகம். இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி யாரு? அவர் வேறு சமூகம். இதற்கு முன்னாடி ஒரு இடைக்காலமா ஒரு பொதுச் செயலாளராக வந்துட்டு போனாங்கல்ல, நம்ம சின்னம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை தூக்கி பிடிச்சாங்கல்ல, சசிகலா, அவர் எந்த சமூகம்? அவர் வேறு சமூகம். அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு தலைமை பொறுப்புக்கு வந்த அத்தனை பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அத்தனை பேருமே வேறு வேறு சமூகம். அப்போ வேறு வேறு சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அனைத்து சாதிக்குமான கட்சியா இருக்கும், அனைவருக்குமான கட்சியா இருக்கும். ஆனா திமுக தலைவராக எத்தனை பேர் இருந்திருக்காங்க? அவங்க எல்லாம் என்ன சமூகம்? திமுகவினுடைய குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து விட்டு வேறொருவன் திமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா? அப்ப யாரு சாதி அரசியல் செய்யறா? யாரு சாதி கட்சி? யாரு அனைத்து சமூகத்திற்குமான அரசியல் கட்சியை நடத்திட்டு வராங்க? நாளை ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பிற்கு வர முடியும். ஆனால் திமுகவில் அது முடியுமா?